ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட்டை தோல் சீவிட்டு கழுவி வச்சுருக்கேன். இதை இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். ஒரு குக்கரில் பீட்ரூட், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி விட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கிடையில் அது விசில் விட்டு வரங்காட்டியும் நான் கத்திரிக்காவை நீட்டமாக கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதையும் கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காய்க்கு போடுறதுக்கு பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் தான் இருந்தது. கருவேப்பிலை, கொத்தமல்லியில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கலாம். எண்ணெய் விட்டோன்னா எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே கத்திரிக்காவையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது பச்சை கத்திரிக்காயில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காய்னா தண்ணி கூட விட வேணாம், எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டு மூடி வச்சு வதக்கிட்டே இருக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வெந்தோன்னா லாஸ்ட்டில் நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம். தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிக்கலாம். இந்த பொரியல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், புளிக்குழம்புக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ரூட்டுக்கு சோம்பையும் பூண்டையும் கோர்ஸாக இடித்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் சூடானதும் சோம்பு, பூண்டு அதை போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கிடையில் பீட்ரூட்டும் வெந்து வந்துருச்சு. அது பொரிஞ்சோன்னே சோம்பு பூண்டெல்லாம் பொரிஞ்சோன்னே அந்த பீட்ரூட்டை அதில் தூக்கி போட்டுட்டு நம்ம அதை நல்லா ட்ரை ஆக்கிடலாம். வேறு எதுவுமே போட வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நான் தயிர் போட்டு பழகுனதுனால கொஞ்சமாக தயிர் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ட்ரை ஆக்கி பீட்ரூட் ஃப்ரையை ரெடி பண்ணிட்டேன். இதுவும் சாம்பார் சாதம், ரசம் சாதம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் தழுதல்னு வச்சா சப்பாத்திக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். துவரம்பருப்பையும் வேக வச்சு எடுத்துட்டேன். சாதமும் வேக வச்சுட்டேன். பருப்பை எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு தண்ணியில் புளியை ஊற போட்டிருக்கேன். கழுவிட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இன்றைக்கி பீன்ஸு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகாய், இன்றைக்கி பீன்ஸு சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் அது பொரிஞ்சோன்னே இந்த எல்லா காயும் போட்டு உப்பு போட்டு நல்லா தண்ணி விட்டு பருப்பு தண்ணியை விட்டு அது கூடவே குழம்பு பவுட்ரு போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அந்த விசில் வரங்காட்டியும் பருப்பும் புளி தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது விசில் வந்தோன்னே நம்ம கலந்து வச்சுருக்கிற பருப்பு தண்ணியும் புளியையும் அதில் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இது மீதி இருந்தால் நைட்டு சாப்பாட்டுக்கு இட்லி, தோசைக்கெலாம் வச்சுக்கலாம். இது பொங்கலுக்கு வச்சுக்கிட்டாலும் பீன்ஸ் சாம்பார் பொங்கலுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கிடையில் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அன்னைக்கு லன்ச் பிளேட் எங்களுக்கு இதுதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.